ஹாய், வெல்கம் டு லவ் யூர் நாலேஜ் சேனல். இன்றைக்கி நம்ம 10th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் சாப்டர் 1ல் அப்பேரண்ட் வெயிட் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். அப்பேரண்ட் வெயிட், வெயிட்லெஸ்னஸ், இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அப்பேரண்ட் வெயிட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளால் உணர கூடிய வெயிட். நம்ம வந்து இப்போ ஒரு சர்ஃபேஸ் மேலே நிற்கிறோம் அப்படின்னா நம்ம அந்த கிராவிட்டி பார்த்திங்கன்னா, கிராவிட்டிக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய வெயிட் வந்து இதுவாகும்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ அந்த அப்பேரண்ட் வெயிட், நம்மளால் உணரப்படக்கூடிய அந்த வெயிட் என்ன அப்படிங்கிறது தான் நம்ம வந்து அப்பேரண்ட் வெயிட் அப்படின்னு சொல்கிறோம். த வெயிட் தட் யூ ஃபீல் டு பொசஸ் டியூரிங் அப் அண்ட் டவுன் மோஷன். ஸோ நீங்கள் மேலேயும் கீழேயும் போகும்போது உங்களுக்கு அந்த ஒரு வெயிட் வந்து உங்களால் உணர முடியுது பார்த்தீங்களா? அதை தான் வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோம்? அப்பேரண்ட் வெயிட் அப்படின்னு சொல்கிறோம். அப்பேரண்ட் வெயிட் இஸ் த வெயிட் of the body acquired due to the action of gravity and other external forces acting on the body. இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ இதுதான் நீங்கள் இதில் நிற்கிறீங்க அப்படிங்கும்போது நீங்கள் இந்த சர்ஃபேஸ் மேலே நிற்கிறீங்க. அப்போது உங்களுக்கு என்ன ஆகும்? ஃபோர்ஸ் வந்து கிராவிட்டி வந்து கீழே இழுக்கும் இல்லையா? நம்ம ஒரு எர்த் சர்ஃபேஸ் மேலே நம்ம நிற்கிறோன்னா அந்த ஃபோர்ஸ் கிராவிட்டி வந்து உங்களுக்கு கீழ் நோக்கி தான் இருக்கும். அது வந்து புல் ஆகும், அந்த கிராவிடேஷனல் புல் வந்து கீழே இருக்கும். ஸோ இந்த ஆர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து த ரியாக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ். அந்த சர்ஃபேஸுக்கு மேலே அந்த ஃபோர்ஸ் வந்து ரியாக்ட் ஆகுது இல்லையா? அதை தான் வந்து நம்ம ஆர்ன்னு சொல்கிறோம். இதில் இந்த டபிள்யூ, இந்த வெயிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் த வெயிட் தட் புல்ஸ் டவுன், அந்த கிராவிட்டி விச் இஸ் புல்ஸ் டவுன், அதுதான் வந்து நம்ம இங்கே கீழே சொல்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா, let us consider a person of mass m who is traveling in lift. The actual weight of the person is W is equal to mg. ஸோ இப்போ ஒரு பர்டிகுலர் பர்சன் வந்து ஒரு லிஃப்டில் ட்ராவல் பண்ணுறாங்க, ஓகேவா? அவங்களுடைய ஆக்சுவல் வெயிட்டை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்? W is equal to என்னது? நம்ம போன வீடியோலேயே பார்த்தோம் இல்லையா? மாஸ் இன்ட்டு கிராவிட்டி which is acting vertically downwards. ஸோ அந்த வெயிட், அந்த ஃபோர்ஸ் வந்து என்ன ஆகும்? அது வந்து வெர்டிக்கலி டவுன் சைடில் அது வந்து ரியாக்ட் ஆகும். த ரியாக்ஷன் ஃபோர்ஸ் எக்ஸர்டட் பை த லிஃப்ட் சர்ஃபேஸ் ஆர். ஸோ அந்த லிஃப்டோட சர்ஃபேஸ் வந்து நம்ம என்னன்னு டினோட் பண்ணிக்கலாம்? ஆர். அந்த ரியாக்ஷன் ஃபோர்ஸ் வந்து ஆர்ன்னு சொல்கிறோம். டேக்கன் அஸ் அப்பேரண்ட் வெயிட் இஸ் ஆக்டிங் வெர்டிக்கலி அப்வர்ட்ஸ். ஸோ அந்த ஃபோர்ஸ் வந்து டவுன்வர்ட்ஸில் இதுவாகும்போது நம்மளுடைய அப்பேரண்ட் வெயிட் எப்படி இருக்கும்? அது வந்து அப்வர்ட்ஸ் மூமெண்ட்டில் இருக்கும். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா வெயிட்லெஸ்னஸ். இதில் பார்த்தீங்கன்னா, இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, let us see different possibilities of the apparent weight R of the person that arise depending on the motion of the lift. அதாவது ஒரு லிஃப்ட் வந்து மேலே கீழே மூவ் ஆகும்போது அதோடைய அந்த அப்பேரண்ட் வெயிட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு ஒரு டேபிளில் கால்குலேஷனாக கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அதை பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம வெயிட்லெஸ்னஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். இப்போ வெயிட்லெஸ்னஸ்னால் நீங்கள் வந்து ரோலர் கோஸ்டர், இந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்லலாம் போனீங்கன்னா, இந்த மாதிரி ரோலர் கோஸ்டர்லலாம் நீங்கள் போயிருப்பீங்க. போகும்போது பார்த்தீங்கன்னா, அப்படியே அந்த மேலே போகும்போது உங்களுக்கு ஒரு வெயிட் வந்து ஃபீல் ஆகும், கீழே வரும்போது உங்களுக்கு ஒரு வெயிட் ஃபீல் ஆகும். அதாவது உங்களோட பாடியோட நார்மல் வெயிட்டை விட அது வந்து என்ன ஆகும்? நீங்கள் மேலே போகும்போது அதிகமாக தெரியும், நீங்கள் கீழே வரும்போது அது வந்து கம்மியாக தெரியும். ஸோ நின்றுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு உங்களோட நார்மல், உங்கள் பாடி வெயிட் என்னவோ அதே தான் வந்து நீங்கள் அந்த சர்ஃபேஸில் நின்றுட்டு இருக்கும்போது தெரியும். பட் ஆனால் மூவ் பண்ணும்போது, மேலே போகும்போதோ இல்லை கீழே போகும்போதோ அது வந்து மாறும். உங்களோட வெயிட்டே வந்து உங்களுக்கு இல்லாத மாதிரி உங்களுக்கு ஒரு தோற்றம் அளிக்கும். ஸோ அதை தான் வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோம்? வெயிட்லெஸ்னஸ் அப்படின்னு சொல்கிறோம். It's amazing. You actually feel as if you are falling freely without having any weight. This is due to the phenomenon of weightlessness. You seem to have lost your weight when you move down with a certain acceleration. Sometimes you experience the same feeling while traveling in a lift. ஸோ எப்படி நீங்கள் ரோலர் கோஸ்டரில் மேலே கீழே போகும்போது உங்களோட பாடியில் வந்து வெயிட் இல்லாத மாதிரி உங்களுக்கு தோணுதோ, அதே மாதிரி தான் உங்களுக்கு லிஃப்டில் நீங்கள் மேலே கீழே போகும்போது உங்களுக்கு வெயிட் இல்லாத மாதிரி தோணும். When the person in a lift moves down with an acceleration equal to the acceleration due to gravity, this motion is called as free fall. அதாவது இப்போது ஒரு பர்சன் வந்து லிஃப்டில் வந்து போயிட்டு இருக்காங்க, அவங்களோட அந்த ஆக்சிலரேஷன் வந்து கீழே மூவ் ஆகிட்டு இருக்கும்போது
நம்ம வந்து அந்த கிராவிட்டி என்னென்னு எடுத்துக்குவோம், A is equal to Gன்னு எடுத்துக்குவோம். ஸோ இதைத்தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், ஃப்ரீ ஃபால் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த டேப்லர் காலம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கேஸ் எடுத்துக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் கேஸில் பார்த்தீங்கன்னா லிஃப்ட் இஸ் மூவிங் அப்வர்ட் வித் அன் ஆக்சிலரேஷன் A. இப்போ வந்து லிஃப்ட் வந்து மேலே மூவ் ஆகிட்டுருக்கு. இப்போ இதுதான் லிஃப்ட்டு, ஓகேவா? இதில் நீங்கள் நின்றுட்டுருக்கீங்க. இப்போ இதில் நீங்கள் நின்றுட்டுருக்கீங்க, உங்கள் ஃபோர்ஸ் வந்து இங்கே இருக்குது, ஓகேவா? ஃபோர்ஸ் கீழே வருது. இதை தான் நம்ம வெயிட்டுன்னு எடுத்துக்குவோம். இதை வந்து நம்ம ஆர்ன்னு எடுத்துக்குவோம் இல்லையா? இப்போது இந்த லிஃப்ட் வந்து மேலே போகுது, ஓகேவா? லிஃப்ட் இஸ் மூவிங் அப்வர்ட் வித் அன் ஆக்சிலரேஷன் A. ஆக்சிலரேஷன் வந்து A அப்படிங்கும்போது உங்களோட நம்ம ஃபஸ்ட்டு எதை எடுத்துக்குவோம், நம்ம எவ்வளோ வந்து ரியாக்ட் ஆகுது, மேலே தானே போகுது. அப்போது ஃபோர்ஸ் எக்ஸர்டட் ஆன் அ பாடி, அப்போ அது வந்து ஆர், அந்த ரியாக்ட் ஆனது. ஸோ அதை ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறோம். ஆர் மைனஸ் எவ்வளோ வந்து கீழே ஃபோர்ஸ் இதுவாகுது இல்லையா, அதை மைனஸ் பண்ணோன்னா நமக்கு என்ன கிடைக்கும், எஃப் நெட் கிடைக்கும். ஸோ ஃபோர்ஸ்னால் நமக்கு ஆல்ரெடி தெரியும், நியூட்டன் செகண்ட் லா படி இட் இஸ் மாஸ் இன்டூ ஆக்சிலரேஷன் இல்லையா? அப்போது ஆர் இஸ் ஈக்குவல் டு டபிள்யூ ப்ளஸ் எம்ஏ அப்படின்னு எடுத்துக்கலாம் நம்ம. அதாவது இந்த டபிள்யூவை நம்ம இந்த பக்கம் எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு என்ன வரும், ஆர் இஸ் ஈக்குவல் டு டபிள்யூ ப்ளஸ் எம்ஏ. அண்ட் நம்ம போன வீடியோலே பார்த்தோம், வெயிட் அப்படின்னா என்னது, எம்ஜி இல்லையா? ஸோ அப்போது இங்கே நம்ம ஆர் இஸ் ஈக்குவல் டு டபிள்யூ ப்ளஸ் எம்ஏன்னு எடுத்துக்கிறோம். வெயிட்டோட ஃபார்ம் என்னது, மாஸ் இன்ட்டு ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி. அப்போது எம்ஜி ப்ளஸ் எம்ஏ, இதுதான் வந்து ஆர். அப்போது இங்கே எம்மை காமனாக எடுத்துட்டோன்னா ஆர் இஸ் ஈக்குவல் டு எம் இன்ட்டு ஜி ப்ளஸ் ஏ. ஸோ என்ன ஆகுது, உங்களுடைய நார்மல் பாடி வெயிட்டை விட அப்பேரண்ட் வெயிட் வந்து இங்கே அதிகமாக தெரியுது. எப்போ, லிஃப்ட் வந்து மேலே போகும்போது. அப்பேரண்ட் வெயிட் இஸ் கிரேட்டர் தேன் த ஆக்சுவல் வெயிட். இப்போ நெக்ஸ்ட் கேஸ் பார்க்கலாம். இப்போ செகண்ட் கேஸ் பார்த்தீங்கன்னா லிஃப்ட் இஸ் மூவிங் டவுன்வர்ட் வித் அன் ஆக்சிலரேஷன் A. இப்போ வந்து லிஃப்ட் வந்து கீழே மூவ் ஆகிட்டுருக்கு, ஓகேவா? கீழே போயிட்டுருக்கு. அப்போ என்ன பண்ணுவோம், நம்ம அந்த ஃபோர்ஸ் ரியாக்ட் ஆகுது இல்லையா, அதை தான் ஃபர்ஸ்ட் எடுத்துப்போம். அப்போ ஃபோர்ஸ் வந்து டபிள்யூ இல்லையா, டபிள்யூ மைனஸ் அந்த ஆர், ரியாக்ஷன் ஃபோர்ஸ் எக்ஸர்டட் பை த லிஃப்ட் சர்ஃபேஸ், அதை வந்து மைனஸ் பண்ணுறோம். அப்போ நமக்கு எஃப்நெட் என்ன, எஃப்நெட் வருமா? எஃப்நெட்னா என்ன, நமக்கு மாஸ் இன்டூ ஆக்சிலரேஷன். அப்போ அதை நம்ம என்னென்ன எழுதிக்கலாம், ஆர் இஸ் ஈக்குவல் டு W மைனஸ் எம்ஏ எழுதிக்கலாமா? ஸோ எம்முடைய வேல்யூ நம்ம ஆல்ரெடி தெரியும் நமக்கு, மாஸ் இன்டூ ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி மைனஸ் மாஸ் இன்டூ ஆக்சிலரேஷன் ஃபோர்ஸ். இதை நம்ம எடுக்கும்போது நம்ம எப்படி எழுதலாம், இப்போது மாஸை சேமாக எடுத்துட்டோம்னா ஆர் இஸ் ஈக்குவல் டு எம் இன்ட்டு ஜி மைனஸ் ஏ. அப்போது இந்த இதில் நமக்கு லிஃப்ட்டு கீழே மூவ் ஆகும்போது அந்த அப்பேரண்ட் வெயிட் வந்து நம்ம ஆக்சுவல் பாடி வெயிட்டை விட லெஸ்ஸாக இருக்கும். ஸோ அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க, அப்பேரண்ட் வெயிட் இஸ் லெஸ்ஸர் தேன் த ஆக்சுவல் வெயிட். இப்போது மூணாவது கேஸ் பார்க்கலாம். மூணாவது கேஸ் வந்து லிஃப்ட் வந்து மூவ் ஆகலை, அதே இடத்துல இருக்குது. அப்போ என்ன ஆகும், ஆக்சிலரேஷன் அங்கே கிடையாது, கரெக்டாக? அப்போ ஆக்சிலரேஷன் என்ன, அங்கே 0 இல்லையா? அப்போ ஆர் இஸ் ஈக்குவல் டு டபிள்யூ, அதாவது அந்த லிஃப்ட் சர்ஃபேஸ் வந்து என்ன வெயிட் இருக்கோ அது இஸ் ஈக்குவல் டு யோர் ஆக்சுவல் வெயிட்டு. அப்போது இந்த டபிள்யூவை நம்ம என்னென்னு எழுதலாம், எம்ஜின்னு எழுதலாமா? தட் மீன்ஸ் அப்பேரண்ட் வெயிட் இஸ் ஈக்குவல் டு த ஆக்சுவல் வெயிட்டு. ஸோ உங்களோட ஆக்சுவல் வெயிட் என்னவோ அதே தான் வந்து உங்களோட அப்பேரண்ட் வெயிட்டாகவும் இருக்கும் எப்போ, அந்த லிஃப்ட்டு மூவ் ஆகாதப்போ, ஓகேவா? இப்போ நம்ம நாலாவது கேஸ் பார்க்க போகிறோம். நாலாவது கேஸ் என்ன, லிஃப்ட் இஸ் ஃபாலிங் டவுன் ஃப்ரீலி. அதாவது இப்போது லிஃப்ட்டோட அந்த கேபிள் அறுந்துருச்சு, லிஃப்ட் வந்து ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுது, ஓகேவா? அப்படி மூவ் ஆகும்போது அங்கே கண்டிப்பாக ஆக்சிலரேஷன் இருக்கும். அப்போ அந்த ஆக்சிலரேஷன் என்னவாக இருக்கும், தட் ஆக்சிலரேஷன் இஸ் ஈக்குவல் டு த ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி. ஸோ அதனால் நம்ம ஏ இஸ் ஈக்குவல் டு ஜின்னு எடுத்துக்கிறோம். இப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு ஜினா நமக்கு ஆர் அப்பேரண்ட் வெயிட் இஸ் ஈக்குவல் டு நமக்கு மாஸ் இன்டு ஏ வந்து என்னது, நமக்கு ஜி தானே. ஸோ ஜி மைனஸ் ஜி. இது எந்த ஃபார்முலா நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னா, லிஃப்ட் இஸ் மூவிங் டவுன்வர்ட் வித் ஆக்சிலரேஷனில் நமக்கு ஃபார்முலா என்னது,
R is equal to m into g minus a நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா? ஸோ அதில் இந்த ஏக்கு பதிலாக இங்கே எப்படியும் அந்த கேபிள் அறுந்துச்சுனால நமக்கு லிஃப்ட் என்ன ஆகும்? கீழே தானே மூவ் ஆகும். ஸோ அப்போ கீழே மூவ் ஆகும்போது நம்ம என்னன்னு சொன்னோம்? R is equal to m into g minus aன்னு சொன்னோம். ஸோ அப்போது அந்த இடத்துல நம்ம என்ன எடுத்துக்கலாம்? இந்த g வர இடத்துல இந்த a வர இடத்துல நான் என்ன எடுத்துக்க போகிறேன்? g எடுத்துக்கிறேன். ஸோ அப்போ என்ன ஆகிடும்? m into g minus g அப்படின்னா 0. ஸோ அப்போ என்ன ஆகும்? apparent weight is equal to 0. ஓகேவா? அங்கே உங்களோட ஆக்சுவல் வெயிட்டையோ இல்லை apparent வெயிட்டையோ உங்களால் ஃபீல் பண்ண முடியாது. when the cable is cut and the lift is falling freely. அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க இல்லையா? When the person in a lift moves down with an acceleration equal to the acceleration due to gravity, when a is equal to g, this motion is called as free fall. The same effect takes place while falling freely in a roller coaster or on a swing or in a vertical giant wheel. You feel an apparent weight loss and weight gain when you are moving up and down in such race. ஸோ இதே தான் நம்ம லெஃப்டில் என்ன ஃபீல் பண்ணுறோமோ அதே தான் வந்து நம்ம ரோலர் கோஸ்டர்லேயும் ஃபீல் பண்ணுவோம். ஸோ ரோலர் கோஸ்டர்லேயும் நம்ம வந்து மேலேயும் கீழேயும் போகும்போது நம்ம வந்து நம்மளுடைய வெயிட்டு லாஸ் ஆகுறதையும் கெயின் ஆகுறதையும் நம்மளால் ஃபீல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெயிட்லெஸ்னஸ் ஆஃப் த அஸ்ட்ரானட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா அஸ்ட்ரானட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா குதிச்சு போகிற மாதிரி தான் உங்களுக்கு ஃபீல் ஆகும் இல்லையா? ஸோ அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா some of us believe that the astronauts in the orbiting space station do not experience any gravitational force of the earth, so they float, but this is absolutely wrong. ஸோ நம்ம என்ன சொல்கிறோம்? அஸ்ட்ரானட்ஸ் வந்து எதனால் மிதந்துட்டு இருக்காங்கன்னு சொல்கிறோம்? அங்கே வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் கிடையாது. ஏர்த்தில் வந்து எந்த விதமான கிராவிடேஷனல் ஃபோர்ஸும் அவங்களால எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது. அப்படிங்கிறதுனால அவங்க வந்து மிதந்துட்டு இருக்காங்கன்னு சொல்கிறோம். பட் ஆனால் அது கண்டிப்பாக கிடையவே கிடையாது. அது தப்பான ஒரு விஷயம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா astronauts are not floating but falling freely around the earth due to their huge orbital velocity. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா அஸ்ட்ரானட்ஸ் வந்து மிதக்கலை, அவங்க வந்து ஃப்ரீ ஃபால், அந்த சர்ஃபேஸ் இருக்கு இல்லையா, அந்த சர்ஃபேஸை வந்து அவங்களால உணர முடியாததுனால அவங்க வந்து அதை வந்து ஃப்ரீ ஃபாலாக இருக்காங்க, அவங்க வந்து மிதக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனும் அதே இதில் தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. Since space station and astronauts have equal acceleration, they are under free fall condition. ஸோ என்ன சொல்கிறாங்க? ஸ்பேஸ் ஸ்டேஷனும் ஆஸ்ட்ரானட்ஸும் வந்து ஈக்குவல் ஆக்சிலரேஷன் இருக்குது. அவங்க ரெண்டு பேருக்குமே ஈக்குவல் ஆக்சிலரேஷன் இருக்குது. ஏன்னா அவங்களால அந்த சர்ஃபேஸை வந்து உணர முடியல அப்படிங்கிறதுனால அவங்க வந்து ஃப்ரீ ஃபால் கண்டிஷனில் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. Hence, both the astronauts and the space station are in the state of weightlessness. So, in the astronauts, space station ரெண்டுமே எந்த இதில் இருக்குது? weightlessness அப்படிங்கிற ஸ்டேட்டில் தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா application of Newton's law of gravitation. ஸோ நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷனில் எதுலலாம் நம்ம அப்ளை பண்ண முடியும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். Dimensions of the heavenly bodies can be measured using the gravitational force. ஸோ heavenly bodiesோட டைமென்ஷன்ஸை நம்ம இந்த கிராவிடேஷனல் லா வச்சு பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 11th ஸ்டாண்டர்ட் போகும்போது டைமென்ஷனல் அனாலிசிஸ்னு ஒன்று இருக்குது. ஸோ அதில் போகும்போது நம்ம நிறைய இந்த கிராவிடேஷனல் இதை வச்சு தான் ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் நம்ம பண்ணுவோம். ஸோ அதுதான் இங்கே சொல்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா மாஸ் ஆஃப் த எர்த், ரேடியஸ் ஆஃப் த எர்த், ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி எக்ஸெட்ரா கேன் பி கால்குலேட்டட் வித் அ ஹையர் அக்யூரசி. ஸோ இதை வச்சு தான் நம்மளால் என்ன பண்ண முடியும்? அக்யூரசி அந்த ஆன்சரை வந்து கரெக்டாக பண்ண முடியும், நம்ம கால்குலேஷன்ஸ் வந்து கரெக்டாக பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப்ஸ் இன் டிஸ்கவரிங் நியூ ஸ்டார்ஸ் அண்ட் பிளானட்ஸ். ஸோ நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷனை வச்சு நம்மளால் நியூ ஸ்டார்ஸ் அண்ட் நியூ பிளானட்ஸ் கண்டுபிடிக்க முடியும். அடுத்தது ஒன் ஆஃப் த இர்ரெகுலாரிட்டி இன் த மோஷன் ஆஃப் ஸ்டார்ஸ் இஸ் கால்ட் ஓபல். அதாவது தள்ளாட்டம், இந்த ஸ்டார்ஸ் வந்து அப்படியே தள்ளாடிக்கிட்டே இருக்கும்னு சொல்லுவாங்க, அதுதான் வந்து ஓபல் அப்படின்னு சொல்லுவோம். லீட் டு த டிஸ்டர்பன்ஸ் இன் த மோஷன் ஆஃப் அ பிளானட் நியர்பை. In this condition, the mass of the earth can be calculated using the law of gravitation. ஸோ அந்த நட்சத்திரங்கள் வந்து அப்படியே தள்ளாடிட்டு இருக்கும்போது நம்மளால்
பக்கத்தில் இருக்க மோஷன்ஸ் வந்து பக்கத்தில் இருக்க பிளானட்டோட மோஷன்ஸ் வந்து டிஸ்டர்ப் ஆகுது இல்லையா? ஸோ அந்த மாதிரி உள்ள கண்டிஷனில் அந்த மாஸை படிக்கிறதுக்கு அந்த ஸ்டாருடைய மாஸையோ இல்லை அந்த பிளானட்டுடைய மாஸையோ வந்து நம்மளால் கால்குலேட் பண்ணுறதுக்கு இந்த லா ஆஃப் கிராவிடேஷனை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா it helps to explain germination of roots due to the property of geotropism. geotropism அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா பிளான்ஸ் வந்து அந்த ஃபோர்ஸ் ஆஃப் கிராவிட்டி மூலமாக அந்த பிளான்ஸ் க்ரோ ஆகுது இல்லையா, அதை தான் வந்து நம்ம ஜியோட்ராபிசம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த இதை வந்து எப்படி வந்து அந்த ரூட் வந்து வேர்க்கால்கள் வந்து எப்படி வளருது அப்படிங்கிறத ஜெர்மினேட் ஆகுது அப்படிங்கிறத நம்மளால் இதை யூஸ் பண்ணி நம்மளால் பார்க்க முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப்ஸ் டு ப்ரெடிக்ட் த பாத் ஆஃப் த அஸ்ட்ரானமிக்கல் பாடிஸ். அஸ்ட்ரானமிக்கல் பாடிஸோடைய அந்த வழித்தடங்களை நம்மளால் ஆராயறதுக்கு இது யூஸாக இருக்குது. இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது புரியலைன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. Thank you for watching.